சிவலிங்கம் பற்றி வெவ்வேறு காலகட்டங்களில் பலரும் பலவிதமான தகவல்களை தெரிவித்துள்ளனர். லிங்கம் என்றால் குறியீடு, இசெம்பல். சிவலிங்கம் என்பது சிவகுறியீடு. இறைவனை பரபிரம்மம் என்று சொல்வதுண்டு. எதையும் கடந்து நிற்பவன் பரம், கடவுள். உருவம், குணம் இவை அனைத்தையும் கடந்து நிற்கும் பொழுது இறைவன் குணபிரம்மம். உருவமாய் கண்களுக்கு காட்சி தரும் பொழுது இறைவன் சகுணபிரம்மம். இறைவன் கண்களுக்கு காட்சி தரும் பொழுது உருவம். உருவமே இல்லாத, குறியீடே இல்லாத ஒரு சக்தி நிலை என்பது அருவம். உருவமும் அல்லாது, அருவமும் அல்லாது இருக்கும் பொழுது அருவுருவம். சிவலிங்கம் என்பது அருவுருவம். உருவமாக பார்த்தால் இறைவனும் மனிதர்களைப் போலவே அனைத்து உடல் உறுப்புகளுடனும் காணப்படுவார். உருவம் என்பது வெறும் மனித உருவம் மட்டுமே அல்ல. மரம், செடி, விலங்குகள், பறவை என அனைத்து உருவங்களிலும் இறைவனை காணலாம். தண்டகாரண்யத்து மரமாய், மீனமாய், ஆமையாய், வராகமாய், நரசிம்மமாய், வாமன், ராமகண்ணன் மனிதர்களாய் பல உருவத்தில் இறைவனை பார்த்துள்ளோம். இறைவன் உருவமாயிருக்கலாம், ஆனால் உருவம் மட்டுமே இறைவன் இல்லை. இறைவன் அருவமாயிருக்கலாம், ஆனால் அருவம் மட்டுமே இறைவன் இல்லை. இதனை நாம் உணர்ந்து கொள்ளவே உருவமும் இல்லாத, அருவமும் இல்லாத அருவுருவம் என்னும் ஒரு குறியீடு. வைணவ ஆலயங்களில் தீர்த்தம் என்பது ஒரு அருவுருவம். அதேபோல் சைவ ஆலயங்களில் லிங்கம் என்பது அருவுருவம். லிங்க உருவத்தை சற்று நேரம் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருங்கள். மனம் குவியும். அதன் ஜியாமெட்ரி அப்படி. எவ்வாறு மேலை நாடுகளில் கிறிஸ்டல் காஜிங் இல் மனத்தை ஒருமைப்படுத்துகிறார்களோ அதேபோல் வழிபாடு தியான முறைகளுக்கு பயன்படுத்துவதற்கு என்றே சிவலிங்க உருவம் நம் பண்பாட்டில் அமையப்பெற்றது. லிங்கம் சமம் லிங் பிளஸ் கம், லிங் சமம் லியதே சமம். எல்லா பொருளும் அங்கு லைப்பது, ஒன்றுபடுவது, மர்ஜ். கம் சமம் கமயத்தே சமம், எல்லா பொருளும் அங்கிருந்தே எழுவது, எமர்ஜ். இப்படி மர்ஜ் எமர்ஜ், ஒடுங்கி எழுவதுதான் சிவலிங்க சொரூபம். சிவலிங்கம் பற்றிய பல குறிப்புகள் லிங்க புராணத்தில் சொல்லப்படுகின்றன. சிவ புராணம், ஸ்கந்த புராணம் எல்லாவற்றிலும் லிங்கம் குறித்த கதைகள் உள்ளன. சிவலிங்கத்தில் சிவபெருமான் மட்டுமில்லை, மும்மூர்த்திகளும் இருக்கின்றனர். லிங்கத்தின் அடிப்பாகம் பிரம்மபீடம் சமம் வட்ட வடிவம். அதன் மத்திய பாகம் விஷ்ணு பீடம் சமம் கூம்பு, கோன் வடிவம். அலங்காரம் செய்யப்பட்டிருந்தால் சிவாலயங்களில் இவை இரண்டும் சட்டென்று நம் கண்ணுக்கு பண தெரியாது. அதற்கு மேல் எல்லாரும் காண்பதுதான் சிவசக்தி பீடம். இதுவே இரண்டு பாகமாக இருக்கும். மேலே உருளையான சிலிண்டர் பாகத்தை தான் லிங்கம் என்று சொல்லுவார்கள். அது சிவஸ்வரூபம். அதன் கீழ்பரந்த வட்ட வடிவமான ரவுண்டு பாகத்தை ஆவுடையார் என்று வழங்குவார்கள். அது சக்தி சொரூபம். பீடம் அம்பாயாம் சர்வம் சிவலிங்க சின்மயம் என்பது இதை விளக்கும் சிவ புராண மந்திரம். திருமுழுக்கு அபிஷேகம் செய்யும் போது வழிந்தோடும் நீர் ஆவுடையார் வழியாகவே கொள்ளப்படும். ஆவுடையாருக்கு யோனி என்ற பெயரும் உண்டு. இந்த பெயரே இன்று பல விபரீத பொருட்களை சிவலிங்க தத்துவத்துக்கு கற்பிக்கவும் காரணமாகவும் அமைந்துவிட்டது. யோனி என்பதற்கு வழி, இடம் என்பது பொருள். ஆத்ம யோனி ஸ்வயம் ஜாதோ வைகான சமகாயனக தேவகி நந்தன ஸ்ரஷ்டா அன்னு விஷ்ணு சகசிரநாமத்துல கூட ஆத்ம யோனி என்று வரும். ஆத்ம யோனி என்பது ஆத்மா செல்லும் பாதை. ஆக்கல், அழித்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலில் எல்லா உயிர்களும் ஆவுடையாரில் சக்தியில் ஒடுங்கி மர்ஜ், லிங்கத்தில் சிவத்தில் விரியும், இமர்ஜ். இதுவே எளிமையான சொற்களில் சிவலிங்க தத்துவம். எல்லா சிவலிங்கத்திலும் ஆவுடையார் யோனி இருக்காது. மேல்பாகமான வெறும் லிங்கம் மட்டுமே கூட உண்டு. நர்மதை நதியில் இயற்கையாக கிடைக்கும் பானலிங்க கற்கள் இந்த வகையைச் சேர்ந்ததுதான். அந்த கற்களுக்கு மேல் பாகம் மட்டும்தான் இருக்கும். பகுத்தறிவு பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் இராவணன் வழிபட்ட ஆத்மலிங்கம் கூட இந்த வகைதான். காளஹஸ்தியில் வெறும் ஆவுடையார் மட்டும்தான். மேலே லிங்கமே இருக்காது. வைத்தியநாதத்தில் லிங்கம் மட்டும்தான். கீழே ஆவுடையாரே இருக்காது. அடுத்த முறை ஆலயம் செல்லும் போது சிவலிங்க தத்துவம் மிகவும் உயர்ந்த தியான தத்துவம் என்பதை உணர்ந்து கொண்டு மன நிம்மதியுடன், மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். சஞ்சலமே தேவையில்லை, சங்கரமே தேவை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது. அறியாதவர் கூறும் சொற்கள் அத்தியா சொற்களே. அனைத்துக்கும் பரம்பொருளான பெருமாளே தன் யோக நித்திரையின் போது கைகளில் சிவலிங்கத்தை வைத்துக் கொள்கிறான். ஒடுங்கி விரியும் முத்தொழில்